ஒரு இன்ஸ்பெக்டர் போய் ஒரு கிளாஸில் அவருக்கு ராமாயணம் நல்லா தெரியுங்க. அவருக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியணும்னு ஏதாவது இருக்கும். அவருக்கு தெரியும். அவர் போய் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுவார், தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பார். அது ஒரு கிராமத்தில் போய் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட போய், டேய் எந்திரி, ஜனகனுடைய வில்ல முறிச்சது யாரான்னு கேட்டுறாரு. ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்குறான். இந்த இன்ஸ்பெக்டர் அவன் சொன்னான், நான் இல்லை சார்னா. ஏதோ நம்ம மேலே ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு போல இருக்குன்னு அவன் நான் இல்லை சார்னா. வாத்தியாரை திரும்பி பார்க்குறாரு. என்னய்யா பையன் இப்படி சொல்கிறானேன்னா, வாத்தியார் சொன்னார், அவன் நல்ல பிள்ளை சார், அவன் அப்படிலாம் உடைக்க மாட்டான். அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல ஆயிடுச்சு. பையன்தான் அப்படி இருக்கான்னு, வாத்தியார் இவ்வளவு மொத்தமாக இருக்கான் அப்படின்ட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அவர், உங்கள் கிளாஸுக்கு போனேன் சார், பையன் நான் உடைக்கலைங்கிறான். வாத்தியார் அவன் அப்படிலாம் உடைக்கிற பிள்ளை இல்லைங்கிறாரு. என்ன சார் பள்ளிக்கூடம் இப்படி இருக்குன்னா, ஹெட்மாஸ்டர் சொன்னார், அது என்ன அதை உடைச்சிவிட்டு அந்த பையன் இல்லைங்கிறான். வாத்தியாரும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு பேசுகிறாரு, எழுதி வைங்க சார், நான் விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவான்ட்டான். அவன் கிளம்பி, சி பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இருக்கிறதுல பைத்தியக்காரன் நம்ம தான், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் பைத்தியம் அப்படின்ட்டு நேராக போனால் அவங்க மேல் அதிகாரி மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட போய் சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு வெயில்ல வேர்க்க போய் உட்காந்தான் அவர்கிட்ட. ஏன் வெயிலில் கிளம்பி வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைங்க, இதுமாரி கிராமத்துக்கு போனேன், இதுமாரி பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் கேட்டாக்கா எழுதி வை, விசாரித்து எவன் தான் உடைச்சான்னு கண்டுபிடிச்சிருவோங்கிறாரு, பள்ளிக்கூடம்லாம் இவ்வளவு மோசமாக இருக்குதுங்கன்னு. அந்த டிஓ சொன்னார், ஓய் உனக்கு எப்போ பாரு இதே வேலை, அவன் அதை உடைச்சான், இவன் இதை உடைச்சான். இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு? ஏதோ சின்ன பயல்வோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான், சரிதான்னு போறியா, புரோக்கன் லிஸ்ட்ல போட்டு போய. இவரு கிளம்பி போயிட்டாரு. வீட்டில் போய், சே தாங்கவே முடியலப்பா, ராமாயணம் தெரியாமல் இருக்கானுங்களேன்ட்டு அப்படியே தலைவலியில் உட்காந்தாரு. அவர் சம்சாரம் அங்கேருந்து வந்துச்சு, ஏங்க என்னவோ போல இருக்கீங்க என்னது. இல்லை இந்த மாதிரி பையன் எப்படி சொல்கிறாங்கன்றான். இந்த டிஓவை கேட்டாக்கா அந்த ஆள் இந்த காலத்தில் வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறான். நம்ம பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு, இது கூடவா தெரியலேன்னு கேட்டா அவன் பொண்டாட்டி. உனக்கு தெரியுமான்னு கேட்டான். என்னங்க நமக்கு தெரியாதா, ஜனகம் வில்ல முறிச்சது நம்ம பக்கிசாம் செட்டியார் தானே அப்படின்ட்டா. யாரா பக்கிசாம் செட்டியார்னு பார்த்தா, அந்த ஊரில் ராமாயணம் ட்ராமா போட்டிருக்கானுவோ, அதில் ராமரா நடித்தவர் பக்கிசாம் செட்டியார்.